என்னோடய ஸ்டைலில் பொட்டேட்டோ ஃப்ரை உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்கலாமா? அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் கடை எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்க நான் முதலே வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி தோல் எடுத்துகிட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கட்டும், அப்போ தான் பைட்டுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது இந்த உப்பு தண்ணியோட இந்த உருளைக்கிழங்கை இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடுங்க. அது வேகிற கேப்பில் ஒரு வெங்காய பிரட்டல் ஒன்று ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 4-5 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்திக்கோங்க கம்மியாக, ஏன்னா நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குலையும் உப்பு போட்டிருப்போம். இப்போது ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, கரம் மசாலாவும் ஓகே, பட் சிக்கன் மசாலா பெஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது இந்த பொரியலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் கொடுக்கும். இப்போது இந்த மசாலா இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை ஸ்பூன் வச்சு கலக்காமல் கை வச்சு இது போல் பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் மசாலா நல்லா கலக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், ஏன்னா இதை தான் நம்ம வெங்காய பிரட்டலுக்கும் உருளைக்கிழங்கு ரெண்டுத்துக்குமே நாம் பயன்படுத்த போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அது நல்லா புரிஞ்சு வரும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காய பிரட்டலை இது கூட சேர்த்திடலாம். இப்போது கரண்டி வச்சு இப்படி ஒரு 3-4 வாட்டி நல்லா கிளறி கொடுங்க. கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் இந்த வெங்காய பிரட்டலை நல்லா வேக வச்சிடலாம். பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இந்த வெங்காய பிரட்டலை ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி எடுத்து வச்சுருங்க. அந்த ஆயில் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அதில் தான் நம்ம இப்போ உருளைக்கிழங்க தாளிக்க போகிறோம். நம்மளோட பங்கு எடுக்கலன்னா எப்படி? சரி, இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கடுகு சீரகம் போட்டு பொரிய விடுங்க. கருகு விட்டுறாதீங்க, ஃப்ளேவர் முக்கியம். வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மசாலா எண்ணெயோட இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா கிளறி கொடுங்க. உருளைக்கிழங்கோட கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் அந்த மசாலா எண்ணெயோட. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காய பிரட்டலையும் இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த வெங்காய பிரட்டலையும் இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா கிளறி கொடுங்க. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது போல் ஒரு 4-5 வாட்டி நல்லாவே கிளறி கொடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப கருகிடும். இப்போது மூடி போட்டு 1 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்களா, சூப்பராக ரெடியாகி வந்திருக்குல்ல. இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் மறுபடியும் கேட்பாங்க. தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம்னு சொல்லி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இதை தயிர் சாதத்து கூட தான் எடுத்துக்க போகிறேன். சுட சுட சாதத்தை எடுத்துக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி கடையில் வாங்கின தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வீட்டிலையே பாலில் புற போட்டு வச்சுருக்க தயிராக இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்லா சாதத்தோட இப்படி கிளறி கொடுத்துக்கோங்க. நான் இது கூட இன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு இப்படி கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு தயிர் சாதம் புளிக்காமல் இருக்கும்.
இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்பு சேர்த்திக்கோங்க, தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அந்த பாலே உங்களுக்கு நல்லா அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கும். வேணும்னா இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி தாளிப்பையும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வெறும் தயிர் சாதமும் எடுத்துக்கலாம், ஆனால் எனக்கு தாளிப்போடு சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அதை சேர்த்திக்கிறேன். இது கூட நமக்கு அந்த வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, சீரகம், எண்ணெய் இதோடு சேர்க்கும்போது தயிர் சாதம் இன்னுமே சூப்பராக ஒரு டெம்ப்டிங்காக இருக்கும். தயிர் சாதம் ரெடி. அவ்வளோதான். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கும். ஏன்னா உருளைக்கிழங்குனா எப்பவும் எல்லாருக்குமே பிடிக்கும், பட் இது மாதிரி செய்யும்போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா சாருஸ் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.